வணக்கம். இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரம்மாண்டமான, பல காலமா நம்மள வியக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் வாமன அவதாரம், மகாபலி சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம ஓணம் பண்டிகையோட உண்மையான பின்னணி. இது சும்மா ஒரு கதை இல்லைங்க. பக்தி, அதிகாரம், காலத்தை வென்ற ஒரு பாரம்பரியத்தோட ரொம்ப ஆழமான ஒரு பதிவு. இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி வரலாம். எப்படி ஒரு மாபெரும் மன்னனோட வீழ்ச்சி இன்னைக்கு கேரளாவோட மிகப்பெரிய திருவிழாவா மாறுச்சு? யோசிச்சு பாருங்க. ஒரு சக்கரவர்த்தி தான் முழு ராஜ்யத்தையும் தான் அதிகாரத்தையும் இழக்கிறார். ஆனா அவர் தோற்கடிக்கப்பட்ட அந்த நாளையும் அவரையும் போற்றி மக்கள் இன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டமான விழாவை கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பழங்காலத்துல நடந்த இந்த ஒரு காவிய நிகழ்வு எப்படி இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ உயிர்ப்போட ஒரு கலாச்சார கொண்டாட்டமா இருக்கு? இதற்கான விடையதான் நாம் இப்போ தேடப் போறோம். பகுதி 1. மகாபலியின் எழுச்சி. முதல்ல மகாபலி அப்படிங்கிறவரு சாதாரண மன்னன் கிடையாதுங்க. அவர் ரொம்ப நல்ல மனசுக்காரர். ஆனா அதே சமயம் யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஈடு இணையற்ற சக்தி வாய்ந்த ஒரு அசுர மன்னர். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர் தான். ஆனா பூமி, பாதாளம், சொர்க்கம்னு உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார் பாருங்க. அந்த ஒரு எல்லையற்ற லட்சியம் தேவர்களுக்கு பெரும் கவலையை கொடுத்துச்சு. ஏன்னா அவரோட இந்த அபரிமிதமான லட்சியம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சமநிலையே கொஞ்சம் கொஞ்சமா சீர்குலைக்க தொடங்குச்சு. இத அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான தங்க அரண்மனையில அளவற்ற செல்வத்தோடும் உச்சகட்ட அதிகாரத்தோடும் கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு மகாபலி சக்கரவர்த்தி. இன்னொரு பக்கம் பகவான் விஷ்ணுவோட அவதாரமான வாமனன். ரொம்ப சின்ன, அடக்கமான, அனமுகத்துல ஒரு அபாரமான தெய்வீக ஒலியோட இருக்கிற ஒரு பிராமண சிறுவன். உலகின் அத்தனை அதிகாரமும் ஒரு பக்கம், ரொம்ப எளிய தோற்றத்துல வந்த பரம்பொருள் இன்னொரு பக்கம். சொல்லப்போனா இந்த காவியத்தோட உச்சக்கட்டத்துக்கு இதுதான் ஒரு சரியான அடித்தளமா அமையுது. பகுதி 2. வாமனன் யாகசாலைக்குள் நுழைதல். மகாபலி ஒரு மாபெரும் யாகத்தை நடத்திட்டு இருக்காரு. சுற்றிலும் தங்கமயமான அரண்மனை, வேத மந்திரங்களை முழங்குற புரோகிதர்கள், நடுவே கொழுந்து விட்டு எரியற அந்த யாகத்தி, அந்த இடமே ஒரு பிரம்மாண்டமான அமானுஷ்யமான தெய்வீக அதிர்வோட இருக்கு. இந்த யாகத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் அதை அப்படியே தரதான் மகாபலி ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். சரியா அந்த நேரத்துல தான் ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளியோட அந்த சின்ன பிராமண சிறுவனான வாமனன் அங்க வரார். வந்து என்ன கேக்குறார் தெரியுமா? தனக்கு வெறும் 3 அடி நிலம் மட்டும் வேணும்னு கேக்குறார். இங்க நிகழ்வுகளோட வேகத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். சில நிமிஷங்கள்ல வாமனன் அந்த எளிமையான கோரிக்கையை வைக்கிறார். அடுத்த சில நொடிகள்ல, ஓ, இது வெறும் 3 அடி நிலம்தானேன்னு நினைச்சு மகாபலி ரொம்ப கேஷுவலா புன்னகையோட சம்மதம் சொல்றார். ஆனா அந்த சம்மதம் கிடைச்ச படுத்த கணமே அந்த இடத்துல ஒரு மாபெரும் பிரபஞ்ச மாற்றம் நிகழுது. அதைத் தொடர்ந்து மகாபலியோட நிரந்தரமான சரணடைதலும் அரங்கேறுது. சும்மா ஒரு சாதாரண கோரிக்கை எப்படி ஒரு சில நொடிகள்ல முழு பிரபஞ்சத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுச்சுன்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதில்ல. பகுதி 3. பிரபஞ்ச மாற்றம். அந்த பிரம்மாண்டமான காட்சிய மனசுல ஓட விட்டு பாருங்க. சின்ன சிறுவனா இருந்த வாமனன் திடீர்னு தான் எல்லையற்ற பிரம்மாண்டமான திரிவிக்ரமன் ரூபத்தை எடுக்கிறார். வானம் அப்படியே 2ஆ பிளக்குது. அவரோட தெய்வீக ஒளி வீசுற உடம்பு பூமியையும் ஸ்வர்க்கத்தையும் தாண்டி பிரபஞ்சம் முழுக்க விரியுது. அவரை சுற்றி தெய்வீக ஆற்றல் அலையலையா பாயுது. இது வெறும் ஒரு சாதாரண உருவமாற்றம் கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அதிகாரமும் தான் கைக்குள்ளதான் இருக்குங்கிறத பகவான் விஷ்ணு வெளிப்படுத்துற ஒரு அட்டகாசமான காவிய தருணம் இது. சரி, இப்போ அந்த 3 அடிகள் எப்படி அளக்கப்பட்டுருச்சுன்னு பாப்போம். வாமனரோட அந்த பிரம்மாண்டமான பாதங்கள் முதல் அடியில இந்த பூமி முழுவதையும் அளந்துருது. 2வது அடியில ஒட்டுமொத்த சொர்க்கத்தையும் அளந்துருது. இப்போ அவரு கேட்ட 3 அடியில 2 அடிகள் முடிஞ்சிருச்சு. ஆனா 3வது அடிய வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே கொஞ்சம் கூட இடமே இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரு நொடியில மகாபலியோட ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கர்வமும் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. பகுதி 4. உன்னதமான தியாகம். இப்போ மகாபலி என்ன செய்றார்? தன்னிடமிருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறத அவர் முழுசா உணர்ந்துக்கார். இருந்தாலும் தான் கொடுத்த வாக்குல இருந்து அவர் ஒரு படி கூட பின்வாங்கல. தான் அதிகாரத்தை மட்டும் இல்லைங்க, தன்னோட ஈகோ, கர்வம் எல்லாத்தையும் முற்றிலுமா தூக்கி போட்டுட்டு ரொம்பவே பக்தியோட என் தலையில உங்க 3வது அடிய வைங்க அப்படின்னு சொல்றார். கண்டிப்பா இது ஒரு சாதாரண தோல்வி கிடையாது. இது ஒரு பக்தனோட உச்சக்கட்ட அர்ப்பணிப்பு. இது நிஜமாவே மனசு உருக்குற ஒரு எமோஷனலான தருணம்.
அந்த மென்மையான தங்க நிற உழியில மாபெரும் சக்கரவர்த்தியான மகாபலி பிரம்மாண்டமா நிக்கிற வாமனருக்கு முன்னாடி மண்டியிட்டு வணங்குறார். அவர் கண்கள்ல கொஞ்சம் கூட பயம் இல்ல, மாறாக தூய பக்தியால கண்ணீர் தான் வழியுது. அவர் தன் தலைய முழு மனசோட முன்னாடி வைக்கிறாரு. உலகத்தையே ஆள நினைச்ச ஒரு மாமன்னன் பரம்பொருளுக்கு முன்னாடி தன் கர்வத்தை முற்றிலும் அழிச்சிட்டு முழுமையா சரணடைகிற ஒரு அபூர்வமான தெய்வீக நிகழ்வு அது. பகுதி 5 பாதாள லோக பயணம். இப்போ வாமனர் தன்னோட 3வது அடிய மகாபலியோட தலையில வைக்கிறார். அடுத்த நொடி மகாபலி ஒரு மாயாஜால வாசல் வழியா பூமிக்கு அடியில இருக்கிற பாதாள லோகம் அப்படிங்கிற ஒரு அமானுஷ்யமான ஆனால் தெய்வீக சக்தி நிரம்பிய உலகத்துக்கு அனுப்பப்படுறார். இத பாக்கும்போது இது அவருக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வீழ்ச்சி மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு வீழ்ச்சி தானா? இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இது அவருக்கு கிடைச்ச தண்டனை கிடையாது. மகாபலியோட அந்த ஈடு இணையற்ற பக்தியையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வாக்க காப்பாத்துற அந்த குணத்தையும் பார்த்து பகவான் விஷ்ணு ரொம்பவே நெழுந்து போயிட்டார். அதனால தன்னோட ராஜ்யத்தையே இழந்த அந்த அரசனுக்கு காலம் உள்ள வரைக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தெய்வீக வரத்தை விஷ்ணு பகவான் தர்றார். அந்த வரம் என்ன தெரியுமா? பகுதி 6 ஓணம் பாரம்பரியம். அந்த ஒற்றை எண் தான் அந்த மாபெரும் வரத்தோட அடையாளம். ஆமாங்க, மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் பாதாள லோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தன் உயிருக்கும் மேலான மக்களை சந்திக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் அனுமதி கொடுத்தார். தன் மக்கள் மேல அவர் வச்சிருந்த உண்மையான அன்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இது. தன் ஒசுரான மன்னன் மகாபலி வருஷத்துல ஒரு முறை தங்களை பார்க்க வர்ற அந்த ஸ்பெஷலான நாளைத்தான் கேரள மக்கள் இன்னைக்கும் ஓணம் திருநாளா ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. எங்க பார்த்தாலும் வண்ணமயமான பூக்களால போட்ட அத்தப்பூ கோலங்கள், பாரம்பரிய ஆடைகள்ல ரொம்ப சந்தோஷமா கூடுற மக்கள், அந்த சாயங்காலத்து பொன்னான சூரிய ஒளியில நிரம்பி வழியிற ஒரு பண்டிகை மனநிலை. இப்படி தன் மன்னனுக்கான வரவேற்பை இன்னைக்கும் மக்கள் குறையலாம சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. இதுதான் ஓணம் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் வரலாற்று பாரம்பரியம். இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா உங்கள ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுச் செல்ல நான் விரும்புறேன். மகாபலி உண்மையிலேயே தன் ராஜ்யத்தை இழந்தாரா, இல்ல அவர் காட்டுன அந்த பணிவான சரணடைதல் தான் அவரோட மிகப்பெரிய வெற்றியா? உலகத்தையே ஆள நினைச்ச அவர் பூலோகத்தை இழந்திருக்கலாம். ஆனா பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் மக்களோட மனசுல இன்னைக்கும் அவர் ஒரு நிரந்தரமான சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது அதிகாரத்துல கிடையாது, அன்புலயும் பக்தியிலயும் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த புராண கதை நமக்கு ரொம்ப அழகாவே உணர்த்துது. உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான தொகுப்புல சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி.